ஹை ஃப்ரெண்ட்ஸ்! அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னுட்டு இன்னொரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவ பார்க்கலாம் வாங்க. மதியம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல நடந்த விஷயங்கள யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அப்பாலாம் வந்து தேவையில்லாம இத பத்தி யோசிக்காத மாதிரின்றாங்க. நீங்க நினைக்கிறீங்களா நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு. நான் இந்த வீட்ல எப்படி இருந்தேனோ அப்படிதான் எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நினைப்பேன்றாங்க. அங்க இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. எப்படி நடந்துக்கணும்னு கூட வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியல. அதனால சும்மா தேவையில்லாம வந்து நீங்க என்ன தப்பா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா. இல்ல மதி நான்லாம் உன்ன தப்பா நினைக்கலன்றாங்க. அந்த குடும்பத்துல இருக்கவங்க தான்ப்பா என்னுடைய அருமை தெரியல. அதனால நீங்க வந்து வேற எதுவுமே நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க சரியான்றாங்க. சரி மதி நாங்க வேற எதுவும் மனச போட்டு குழப்பிக்கல அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சுரேஷ் இருந்துட்டு கால் பண்ணி பேசினா அவ அவ்ளோ திமிரா பேசுறான்ட்டு அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க. என்னது திமிரா பேசினாளா? ஆமாப்பா ரொம்பவே திமிரா பேசினா அவன்றாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்றேன். ஆனா அவன் என்னடான்னா நக்கலா வந்து நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பண்ணுவேன்ட்டு என்கிட்டயே அவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கான்றாங்க. டேய் நீ எதுக்குடா அவள ஃபோன் போட்டு கூப்பிட்டேன்றாங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு வீட்டு பக்கம் வராதுன்னு சொன்னேன். அப்படி வரதா இருந்தா மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னேன். ஆனா அவ கேட்கலன்ற மாரி சொல்லுவாங்க. சுரேஷ் இனிமே நீ அவள கூப்பிடாத சரியா? அவ எப்படி வரணுமோ அப்படி வந்துட்டு போட்டும். வரலைனாலே சந்தோஷம். அவங்க அம்மா வீட்லயே கூட இருந்துட்டு போட்டுன்ட்டு அவங்களுடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷோடைய அம்மா வந்துட்டு அவ கொலை பண்ணுவோம்டா அப்பதான்றாங்க. ஆனா அவ திருந்துன மாதிரி தெரியலம்மா. என்னைக்குமே அவ திருந்த மாட்டா. இப்படிதான் இருப்பா போலன்றாங்க. பாக்கலாம்டா என்னதான் பண்றான்ட்டு. இனியாச்சும் அவங்க வீட்ல இருக்கவங்க புத்திமதி சொல்லி ஒழுங்கா இருக்காளா பாக்கலான்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா மதி இருந்துட்டு அவங்க நம்ம வழிக்கு வரட்டும். அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற மாரிதான் மதி ஒரு பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.